வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் முதல் தடவையாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிறைவேற்று அரசு தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை அனைத்துலக ரீதியிலும் முக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் நேற்று அவசரமாக ரணிலின் வதிவிடத்துக்கு சென்று அவரது துணைவியாரான மைத்திரியிடம் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். அதேபோல பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கெமரனும் மாலதீவின் முன்னாள் அரசு தலைவர் முகமது நஷீதும் ரணிலின் துணைவியாருடன் பேச்சுக்களை நடத்தி ரணிலின் நிலவரங்கள் குறித்து வினவியுள்ளனர். நாளை மேற்குலக ராஜதந்திரிகளை எதிர்க்கட்சி குழு ஒன்று சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்கள் குறித்த ஒரு முறையீட்டை செய்வதற்கு முன்னர் இவ்வாறான அனைத்துலக நாடிபிடிப்பு அதிர்வுகள் வருகின்றன. அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு தரப்பை பொறுத்தவரை சட்டம் இவருக்கும் சமன், அது ரணிலுக்கும் பொருந்தும் என தெரிவித்துக் கொண்டாலும் ரணிலின் கைது எதிர்க்கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் ஓரணிக்கு நகர்த்துகின்றது. அதனை இன்று காலையும் கொழும்பில் காண முடிந்தது. இக்கேடிஆர் தரப்பின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்கும் போராட்டம், இல்லை என்றால் தோற்கடிக்கும் நகர்வு என்ற அடிப்படையில் தற்போது ரணிலின் கைதுக்கு பின்னால் எதிரணியினர் தமது குரல்களை எழுப்ப தலைப்படுகின்றனர். ரணிலின் கைதை அடுத்து முன்னாள் தலையாரிகளான மஹிந்த மற்றும் மைத்திரி உட்பட்ட தலைகளும் எதிர்க்கட்சி பிரமுகர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எதிரணி சட்டவாளர்களும் நேற்றும் இன்றும் கொழும்பில் ஒன்று கூடி அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசியிருந்தனர். நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை எப்படியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அந்த பிணை விடுதலைக்கு முன்னர் எதிரணி முக்கிய காட்சிப்படுத்தல்களை நகர்த்த மும்முரப்படுவதால் இன்று காலை கொழும்பில் ஒரு செய்தியாளர் மாநாட்டையும் எதிரணி நடத்தி கொண்டது. ஏகேடிஆர் தரப்பை எதிர்க்கும் இந்த கூட்டு நடவடிக்கை கூடாரத்துக்குள் ராஜபக்சக்களும் அதிகமாக தென்படுகின்றார்கள். தாமும் எதிர்காலத்தில் ரணில் போல கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு அச்சநிலை அவர்களை உரசிக் கொள்வதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மஹிந்த உட்பட்ட ராஜபக்ஷ முகங்களும் எதிரணியின் இந்த எதிர்ப்பு கூட்டங்களில் தலைகாட்டி பக்கத்து இலைக்கு பாயாசம் பாணியில் தமது இலக்குகளுக்காக நகர்வதும் பகிரங்கமாகவே தெரிகின்றது. இது எவ்வாறு கடந்த ஆண்டு இதே நேரத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது ஒரு தடுப்பு காவல் கைதியாகவும் நிதி முறைகேட்டு வழக்கொன்றின் குற்றச்சாட்டின் சந்தேக நபராகவும் கொழும்பு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறியுள்ளமை வரலாற்றின் ஒரு கற்பிதமாக வந்திருக்கின்றது. இன்று கொழும்பில் உள்ள கங்காராமய கோவில் உட்பட்ட பௌத்த தலங்களில் ரணிலின் விடுதலைக்கு ஆசி வேண்டி போதி பூசைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன. எனினும் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் தனது பங்காளியான சஜித் பிரேமதாசாவுக்கு இடம் விட்டு தான் அந்த தேர்தலில் ஒதுங்கி இருந்தால் இன்று அனுரவின் தேசிய மக்கள் சக்தி இந்தளவு வலுவுடன் ஸ்ரீலங்காவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்க முடியுமா என்பது ஒரு முக்கியமான வினா. அந்த வகையில் பார்த்தால் அனுர திசாநாயக்கா தரப்புக்கு ஆட்சிக்குரிய வழியை விட்டு தானே அமைத்த பாதையில் உள்ள ஒரு குழியில் தானே ரணில் விழுந்ததாகவே தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்க 6 முறை பிரதமராக இருந்தவர். ஈழத்தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் உரிமை போராட்டத்தின் முன்னணி அமைப்பான விடுதலை புலிகளுடன் தந்திரோபாயமான சமாதானத்தை செய்து ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கி அதன் பின்னர் புலிகளை கருணாவை வைத்து 2ஆக பிளந்தவரும் அவர்தான். அந்த நகர்வு உட்பட இலங்கையின் தீவிர அரசியல் களத்தில் அரை நூற்றாண்டு கால பதிவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது. இதனை அவரது அரசியல் எதிர்ப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குறிப்பாக தனது மாமனாரான JR ஜெயவர்தனாவின் மரபணு இன்றும் ரணில் விக்ரமசிங்கவின் மூளையில் வசமாக இருப்பதால் இப்போது கிட்டியுள்ள சந்தர்ப்பத்தையும் அவர் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் ஆதாயமாக்குவார் என்ற பேசு பொருளும் உலா வருகின்றது. 76 வயதான ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நிலையை பொறுத்தவரை உயர் குருதிய அமுக்கம் உள்ளது, நீரிழிவு தாக்கமும் உள்ளது. இவ்வாறான உடல்நிலை பின்னடைவுகளை கொண்ட ரணில் தற்போது கொழும்பு பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். ஆனால் இது ஒரு முன்னெச்சரிக்கை நகர்வாகவே இருந்தாலும் பரபரப்புக்காக ஊடகங்கள் இந்த நிலையை ரணிலுக்கு உடல்நிலை ஆபத்தான கட்டத்தில் சென்று விட்டதான செய்திகளூடாகவும் கையாள தலைப்படுகின்றன.
ஆனால் அச்சம் ஏதும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் ரணிலின் உடல்நிலையை மையப்படுத்திய அறிக்கையிடல்களை செய்கின்றன. இதனால் நீதிமன்ற அனுமதியுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கப்பூர் சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என, அதாவது ரணில் விக்ரமசிங்கவை சிங்கப்பூருக்கு அனுப்பி சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என அவரது கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கோரினாலும் நிச்சயமாகவே ஏகேடிஆர் அரசாங்கம் இந்த கோரிக்கையை கணக்கில் எடுக்குமா என்பது ஒரு முக்கியமான ஐயத்துக்குரிய விடயம். இதற்கு மாறாக ரணில் அரசு தலைவராக இருந்தபோது அவரது செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்காவையும் தூக்கி உள்ளே போடுவதற்குத்தான் அரசாங்கம் தயாராகின்றது. 2023 ஆண்டில் ரணில் குழுவின் பிரித்தானிய பயணத்திற்கான நிதியை அங்கீகரித்த முகம் என்ற குற்றச்சாட்டில் சமன் ஏக்கநாயக்காவுக்கு எதிரான வியூகங்கள் தற்போது போடப்படுகின்றன. சானி அபேசேகரவின் கீழுள்ள ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே சமன் ஏக்கநாயக்காவின் கடவுச்சீட்டு முடக்கப்படும் நிலை எழுந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அவர் கைது செய்யப்படக்கூடும் என்ற நிலைமை உள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த கைது இடம்பெறக்கூடும். ரணிலின் லண்டன் பயணம்தான் அவரை தற்போது ஒரு சந்தேக நபராக குற்றத்தில் சிக்க வைத்துள்ளது. ரணிலின் லண்டன் பயணம் ஒரு தனிப்பட்ட பயணமாக இருந்தாலும் அதனை முறையாக சரிபார்க்காமல் அரச நிதியை அந்த பயணத்துக்கு விடுவித்த குற்றச்சாட்டில் ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளரான சமன் ஏக்கநாயக்காவுக்கும் புதிதாக ஒரு சமன்பாடு போடப்படுகின்றது. ஆக மொத்தம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று முதல் சவாலான ஒரு நாட்களாக காலம் கடந்தாலும் அவரது கைது சில இருகோடு தத்துவங்களையும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கில் காட்சிப்படுத்துகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமது அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது முகைவடிக்கும் வேலைநிறுத்த போராட்டங்கள் குறித்த செய்திகள் மீதான உற்றுநோக்கலை திசை திருப்பிக் கொள்ள ரணிலின் கைது அதற்கு ஓரளவு உதவி கொள்வதாகவே தெரிகிறது. கடந்த வருடத்துக்கு முன்னர் வரை இலங்கையில் இடம்பெறும் வேலை நிறுத்தங்களில் எல்லாம் முன்னணியில் இருந்தது ஜேவிபி. ரணில் ஆட்சி காலத்தில் இல்லை என்றால் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் நாட்டில் இடம்பெற்ற வேலை நிறுத்தங்களுக்கு எல்லாம் ஜேவிபியின் தூண்டுதல் முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போது அதே ஜேவிபியின் உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தியே ஆட்சி தரப்பாக உள்ள நிலையில் தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலை நிறுத்த போராட்டங்கள் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்கு தற்போது முள்ளாக குத்திக் கொள்கிறது. ஏற்கனவே இலங்கையில் அஞ்சல் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை செய்து வருகின்றார்கள். இதனால் நாட்டின் அஞ்சல் சேவைகள் முடக்கத்துக்கு உள்ளாகியுள்ளன. வேலை நிறுத்தம் செய்தால் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வேதனம் இல்லை என அரசாங்கம் மிரட்டி கொண்டாலும் போராட்ட களத்தில் உள்ள 17,000 அஞ்சல் துறை ஊழியர்களும் இதுவரை அரசாங்கத்தின் மிரட்டலுக்கு பணிந்து வேலை தளங்களுக்கு திரும்பிக் கொள்ளவில்லை. இதேபோல தலைநகர் கொழும்பும் உள்ளடங்கும் மேல்மாகாண சபையின் கீழுள்ள 31 மருத்துவமனைகளிலும் காலவரையறையற்ற வேலைநிறுத்தம் இடம்பெற்று வருகின்றது. இதற்கு அப்பால் அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரக்கூடும் என அரசாங்கத்தால் கூறப்படும் புதிய கல்வித்துறை சீர்திருத்தங்களுக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட நாட்டிலுள்ள ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்த போராட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளன. தமிழ் மக்களின் விடயங்களை நோக்கி கொண்டால் செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகளுக்கு அனுர தரப்பு காட்டும் பின்னடிப்பு, ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு என ஆட்சியின் ஒரு வருட கால பூர்த்திக்கிடையில் அதற்கு எதிராக தமிழர் தரப்பின் எதிர்வினைகளும் தொடர்வதால் இவ்வாறான எதிர்வினைகளின் நெருக்கடிகளின் கவனத்தை திசை திருப்ப ரணிலின் கைது உதவக்கூடும் என அரசாங்கம் நினைத்து சட்டத்தின் முன் யாவரும் சமன் என்ற கொட்டொலியை முன்னகர்த்த தலைப்பட்டாலும் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்புக்கும் பேக்ஃபயர் எனப்படும் எதிர் தாக்குதல் எதிர்வினைகள் தீண்டத்தான் செய்கின்றன.